எச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். எச்சரிப்பு இல்லாத இடத்துல பெரிய அழிவு இருக்கும் இல்லையா? ஒரு சபை கூட எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும். எச்சரிப்பை கொடுக்கல அப்படின்னா அங்க வருகிற ஆத்துமாக்கள் அநேக வேளையில வரப்போகும் தீங்கை குறித்த அறிவில்லாமல் மிகப்பெரிய ஆபத்தில் என்ன பண்ணிடுவாங்க, சிக்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வரும்போது எப்படிப்பட்ட செய்திகளை எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவர்களை நல்ல சந்தோஷப்படுத்துகிற செய்திகளை எதிர்பார்க்கிறாங்க. நிறைய பேர் தங்களை குதூகலப்படுத்துற செய்திகளை எதிர்பார்க்கிறாங்க. சில பேர் தங்களை உற்சாகமூட்டுற செய்தி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்ம ஊர்ல பாருங்க, சில வேளையில் ரொம்ப வேதனையா இருக்கும். அதுல போட்டிருக்கோம் ஸ்பீட் பிரேக்கர் அஹெட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு போர்டு. அது மேலேயே ஒருவரை காணவில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அல்லது அதிலே ஒட்டியிருப்பாங்க வருந்துகிறோம் அப்படின்னு. பாவம், யாரோ ஒருத்தர் இறந்து போனவருடைய நினைவு நாள் அல்லது அவருடைய அடுத்த வருந்துகிறோம் இவர் தான். சொல்ல விளங்குதா உங்களுக்கு? எச்சரிப்பை மறைக்க கூடாது. ஒரு சபை எச்சரிப்பான